வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மேக்ஸ் அப்படின்ற கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல கிச்சா சுதீப் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு ஒன் நைட் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுவும் கைதி மாதிரியான ஒரு கதை களத்தை கொண்ட ஒரு படம் தான். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே கிச்சா சுதீப்பை காட்டுறாங்க. இவர் ஒரு சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஆபீசரா இருக்காரு. தன்னோட டியூட்டியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே 2 நபர்களை இவர் கைது பண்றாரு. காரணம், போலீஸ் ஆபீசர் கிட்ட, அதுவும் ஒரு லேடி போலீஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக கைது பண்றாரு. அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா மினிஸ்டரோட பையனா இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த 2 பேரும் மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. சோ அவங்களுக்கு என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் வரப்போகுது. நிறைய கேங்ஸ்டர்ஸ், ரவுடிங்க அப்படின்ற மாதிரி உள்ள வரப்போறாங்க. சோ அதை எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க, அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கிச்சா காப்பாத்தினாரா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட அந்த கதைக்களம் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது 2 நபர்கள், அதுவும் ரொம்ப இன்ஃபுளுன்ஷியலான பர்சன்ஸ் திடீர்னு இறந்துட்டாங்க. அதை என்ன பண்ண போறாங்க இவங்க, இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு நீட்டான ஒரு பில்டப் அப்படின்றது ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கிச்சா சுதீப்போட கேரக்டரையும் மாஸ் ஓவர்லோடட் அப்படின்ற ரேஞ்சுக்கு கிரியேட் பண்ணிருப்பாங்க. எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் கிச்சா ஒத்தால சமாளிச்சிருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மாஸ் அப்படின்றது அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டன்ட் சீக்வன்சஸ், அதுவும் குறிப்பா கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த மெகா ஃபைட் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் வெல் கனெக்டடான ஒரு கதை அப்படின்னே சொல்லுவேன் இதை. அதாவது அந்த 2 நபர்கள் உள்ள இருக்காங்கல்ல, அவங்கள லிங்க் பண்ணியே நிறைய விஷயங்கள் அப்படின்றது வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு 13 வயசு பொண்ணு காணாம போயிருக்கும், அதுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கேம் அப்படின்றது வெளியே போயிட்டு இருக்கும், அதுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்டர்லிங்க்டா இந்த கதையில இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கர எங்கேஜிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவா தான் இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? ஆக்சுவலா கைதியும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் பிளாட் தான். பட் கைதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் கேங் பயங்கர டெரரான பீஸ்களா இருப்பாங்க. சோ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் அப்படின்றவங்க கொஞ்சம் டம்மியா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிச்சா தான் எப்பவுமே ஜெயிச்சிருவாரு. சோ இவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். சோ என்ன ஆபத்து வந்தா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு. பெரிய லெவல்ல பரபரப்பு அப்படின்றதெல்லாம் சுத்தமா பில்டப் ஆகவே இல்லை. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய மாஸ்டர் பிளான்லாம் எதுக்கு அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி அப்படின்றதும் எழதான் செஞ்சுச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விறுவிறுப்பான ஒரு கதை தான். பட் இன்னுமே கொஞ்சம் புதுமைகள் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.85 out of 5. அடல் கன்னட பொறுத்த வரைக்கும் வைலண்டான சில காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.